கிரேஸ் கார்ஸ்ல இருக்கேங்க. கிரேஸ் கார்ஸ்லயும் பட்ஜெட் கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வரும். இந்த டயத்துல நிறைய கார்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்பான டாடா நானோ, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச கார்களில் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி சியாஸு, டாட்டாவில் வந்து டியாகோ, சியாஸில் டீசலுங்க, 2 டீசல் வண்டி இருக்குது. அது மாதிரி போலோ இருக்குது. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாட்டாவில் வந்து அல்ட்ரஸ் இருக்குங்க. அல்ட்ரஸ் வந்து லோக்கல் நம்பர்லேயே இருக்குது. அல்ட்ரஸ் T49. லோ பட்ஜெட் கார்கள் ஜென்னு, விஸ்டா, அல்டோ, ப்ரீஸா டீசல், எஸ்ப்ரெஸோ இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு அல்டோ இருக்குது, செலீரியோ இருக்குது, ப்ரீஸாவிலே டீசல் இருக்குது, ரெட்டோ இருக்குது, டாடா டிகோ. இவ்வளோ கார்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நம்புறேன் சூப்பராக இருக்கணும். ஸோ அதனால் எப்போ போல் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்தை என்கரேஜ் பண்ணுங்கள். வாங்க நம்ம தஞ்சாவூர் கிரேஸ் கார்ஸுடைய ஓனர்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம்ண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்மளும் சூப்பரா இருக்குண்ணே. ஓகே. எப்படி இருக்கு வந்திருக்கோம்? ஆமாண்ணே ஆமாண்ணே. அண்ணே நம்ம ஷோரூம் எங்க இருக்கு? அண்ணே நம்ம ஷோரூம் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா காமாட்சி ஹாஸ்பிட்டல் நேர் எதிர்த்த மாதிரி இப்போ அஸ்வின் ஸ்வீட்ஸ் இருக்கும். அதுக்கு பேக் சைடு தான் நம்மளோட ஆஃபீஸ். நீங்க வந்தீங்கன்னா நம்ம புது பஸ் ஸ்டாண்டோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்து கூப்பிட்டீங்கன்னா வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க. மோஸ்ட்லி நம்ம கார் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த கேட்லாக்ல அப்லோட் பண்ணிடுவோம். லாஸ்ட் டைம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து வேற சொன்னீங்க நீங்க அப்லோட் ஆகலன்ட்டு. ஆமா. ஸோ இந்த இடம் எல்லாமே ஃபுல் அப்லோட்ல இருக்கு. நீங்க இந்த நம்பர் மட்டும் 9087773322 நம்பரை நீங்க ஃபாலோ பண்ணீங்க. ஸோ எல்லா வண்டியுமே கேட்லாக்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற வண்டிகள் எல்லாமே நம்ம வீடியோல பார்த்துலாம். இங்க எல்லாம் வேற ஒரு இடத்துல வச்சு நம்ம ஒரு வண்டியை வீடியோ கிளியரா பார்த்துலாம். ஓகே. அது வந்து 90 ஆமா 9087773322 9087773322. ஆமாண்ணே ஆமாண்ணே. இதுல ஃபாலோ பண்ணி எல்லா வண்டியோட அப்லோடுமே அப்டேட்டுமே அதுல உங்களுக்கு வந்துரும். ஓகே. சோ நீங்க அதுல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. எந்தெந்த வண்டி ஃபுல் லோன் ஆகும், எது அது நம்ம ஃபோன் கால்ஸ்ல சொல்லிடுவோம். போட்டோ டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அதுல இருக்கும். மாடல் டீடைல் அதுல இருக்கும். மத்த டீடைல் நீங்க ஃபோன் பண்ணாலே சொல்லிடுறோம். 3 நம்பர் கொடுக்குறோம். ஏதாவது ஒரு நம்பர் கால் பண்ணீங்கன்னா அப்டேட் வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு கார்லயும் அந்த டீடைல்ஸ் பார்த்து அது நம்ம தனித்தனியா பார்த்துடலாம். ஓகே ஓகே. ஓகே. அடுத்ததாக பார்க்குற வண்டி மாருதி 800 2001 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸு வண்டி ஓவரால் அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரிஜினல் பெயிண்டில் ஒரு சின்ன ரஸ்டிங் கூட பார்க்க முடியாது. இன்டீரியர்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீட் கவர்ஸாக இருக்கட்டும், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே அந்த 2001 மாதிரி நல்ல நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. வண்டி எடுத்தால் ஒரு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஈவன் ஏசி முதல்ல நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இது ஒரிஜினல் பெயிண்ட் தான். ஃபேட் மட்டும் ஆயிருக்கு லைட்டாக. பட் ரீபெயிண்டே ஆகாத வண்டி, அடிப்படாத வண்டி. 2001 மாடல் 2 ஓனர். இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரினியூவல் பண்ணி இன்சூரன்ஸ் 1 இயர் பண்ணி கொடுத்துடலாம். வரவங்க பேரில் நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே பண்ணி நம்ம இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 68,000 கேட்குறோம். அதுவும் ஃபிக்சர் கிடையாது. சின்ன டிஃப்ரெண்ட்டில் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். 2001 மாடல் 2 ஓனர், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி வெறும் 68,000 கொடுத்துடலாம். நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா டாடா நானோ 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது சென்னை நம்பர். 2வது ஓனர் நம்ம தஞ்சாவூர் டியோக்கு மாறிட்டாங்க. வண்டி ரொம்பவே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கிலோமீட்டர் தான் இதில் ப்ளஸ். வெறும் 30,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. உள்ள இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60 to 70% இருக்குங்கண்ணே. உங்களுக்கு எடுத்தால் எந்த விதமான மேஜர் செலவும் கிடையாது. ஒரு லோக்கல் யூஸுக்கு இல்லை ஒரு கற்றுக்கிறவங்க லேர்னிங் பர்பஸ் அந்த மாதிரி உள்ளவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 25 குறையாமல் கிடைக்கும் இந்த வண்டி. ஏன்னா 2 சிலிண்டர் வண்டிங்கனால ஒரு 25 குறையாமல் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். ஸோ வண்டி எல்லாமே ஓவரால் அவுட்லுக் எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கிரேஸ் காசில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,35,000 அதையுமே சின்னதாக நேஷனல் பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து பாருங்கள், நம்ம முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அடுத்ததாக பார்க்குற வண்டி ஒரு பார்க் அண்ட் சேல் வண்டி தான். இது நம்மகிட்ட கஸ்டமர் பார்க் அண்ட் சேலுக்கு நிப்பாட்டிருக்காங்க. இது 2016 மாடல் i20 ஆக்டிவ் டீசல்ண்ணே. ஒரு டாப் அண்ட் வேரியண்ட் தான். உங்களுக்கு உள்ள இன்டீரியரில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். உங்களுக்கு பட்டன் ஷாட் தவிர மற்ற எல்லாமே இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, இன்புட் ஆடியோ சிஸ்டம், 2 ஏர் பேக் வந்துடும். சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட்டு எல்லாமே கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு டைமண்ட் கிட்ட அலாய் வந்துடுது. 4 டயருமே ஆல்மோஸ்ட் ஒரு 80% மேலே இருக்குது. வண்டியில் மைனஸ்னால் ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. டைல் லேம்ப் ஒன்று கிராக் ஆயிருக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் பம்பர் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஃப்ரண்ட் பம்பர் கொஞ்சம் வேலை பார்க்குறேன். பெயிண்டிங் வேலை மட்டும் தான் வண்டியில் இருக்கும். மற்றபடி எடுத்திங்கன்னா மேஜரான வேலைகள் எந்த வேலையும் கிடையாது. இது ஒரு பார்க் அண்ட் சேல் வெஹிக்கிள் தான். இந்த வண்டிக்கு கஸ்டமர் 4,35,000 கேட்குறாங்க. அதையும் நம்ம பேசி முடிஞ்சளவு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துலாம். நேராக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த வண்டிக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்து அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 350 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது நம்ம தஞ்சாவூர் நம்பர் தான். வண்டி ரொம்ப ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கன்னா வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும். உள்ள இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. ஃப்ளோர் மேட் இருக்குது. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட்டோட இருக்குது. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 50 to 60% இருக்குண்ணே. சின்ன ஸ்க்ராட்ச் கூட பார்க்க முடியாது. ஏன்னா எல்லாமே டச் அப் பாலிஷ்லாம் பண்ணி இப்போ தான் வண்டி வந்துருக்குது. வண்டி ரொம்ப நல்ல கண்டிஷனில் எடுத்தால் அப்படியே ட்ரைவ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஒரு 75,000 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்குது. ஃபுல்லாகவே ரெக்கார்டில் தான் இருக்குது.
வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷன் தானே. இந்த 2015 மாடல் 2 ஓனர் ஆல்ட்ரேட்டு நம்ம கிரேஸ் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,35,000 கேட்குறோம். இதுக்கு லோனே பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 1.5 நம்ம பண்ணி கொடுத்துடலாம். மேக்ஸிமம் சிவில் ஸ்கோர் இருந்தால் ஒரு 1.25 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். வந்து நேராக விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ண்ணே. 2009 4 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெனியூவல் பண்ணியிருக்கிறோம். நம்ம 5 இயர்ஸ் ஃபுல்லாக ரெனியூவல் இருக்குது. இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. உள்ள இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் ரிமோட், டுவல் ஏர் பேக்கோட வந்துடும். நல்ல லெதர் சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வந்துடும். சிவிடி கியர் பாக்ஸு. வண்டி எல்லாமே நல்ல கியர், டிரான்ஸ்மிஷன் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய்வில் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 4 டயருமே ஒரு 80% குறையாமல் இருக்குது. ஓவரால் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப க்ளீனாக பாலிஷ் எல்லாம் போட்டு இப்போ தான் ரெடியாக வந்திருக்குது. வண்டி எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. ஒரு 1 lakh கிலோமீட்டர் மட்டும் தான் டிரைவ் ஆயிருக்கு. வண்டி எல்லாமே நல்ல கண்டிஷனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின், ஏசி எல்லாமே பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கிரேஸ் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,10,000 கேட்குறாங்க. அதையும் சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்ததாக பார்க்குற வண்டி சைலோ 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குன்னா இது ஒரு E6 ஆனிவர்சரி எடிஷன் சொல்லுவாங்கண்ணே. கம்பெனிலே பாடி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வந்துடும். இந்த வண்டியுமே இப்போ தான் வந்திருக்கு. வீடியோவில் காமிக்கிறங்க அப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். இந்த பெயிண்ட் வேலை எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது ஒரு E6 வேரியண்ட்டுண்ணே. உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு இன்பில்டு அந்த சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்டு மாரி வந்துடும். ரியரில் உங்களுக்கு ரூஃப் ஏசியும் வந்துடும். எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குங்கண்ணே. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. பாடி நல்லா ஒரிஜினாலிட்டி பண்ணி அடிப்படாத வண்டி. வண்டி ரொம்பவே நல்ல ஒரு 7-8 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வண்டிங்கண்ணே. 2வது ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம அறந்தாங்கி அட்ரஸில் தான் இருக்குது. 2011 2 ஓனர். வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. இந்த 2011 2 ஓனர் ஜைலோக்கு நம்ம கிரேஸ் காஸ்ட்டில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 3,25,000 கேட்குறோம். இந்த பெயிண்ட் வேலை எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வண்டி இப்போ அப்படியே வந்திருக்காங்க காட்டுறோம். ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெயிண்ட் வேலை எல்லாமே பண்ணி பக்காவாக வண்டி கையில் கொடுத்துலாம். 3,25,000 கேட்குறோம். அதேமாதிரி சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். பார்க்குற வண்டி ஒரு டாடா சுமோ 2006 மாடலு 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் எடுத்த வண்டி தான். கொஞ்சம் அவுட்லுக் பாடி மட்டும் டிங்கரிங் பெயிண்டிங் வேலை இருக்குண்ணே. மற்றபடி இன்ஜின் சூப்பராக இருக்குது. எஃப்சி இன்னொரு 1 வருஷம் கரண்டில் இருக்குது. இன்சூரன்ஸுமே இன்னொரு 2 மாதம் கரண்டில் தான் வச்சுருக்காங்க. ஒரு 7 பேர் போகிறதுக்கு தாராளமாக ஒரு நல்ல வண்டின்னு சொல்லலாம். லோ பட்ஜெட்டில் தேடுறவங்க இந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். டிங்கரிங் பெயிண்டிங் வேலை நிறையவே இருக்குங்கண்ணே வண்டியில். வண்டி இன்ஜின், ஏசி ஓட்டுறதுக்கு டயர்ஸ் எல்லாமே வண்டி நல்லா இருக்குது. இது 2006 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கரண்ட்லேயே இருக்குது. இந்த 2006 மாடல் சுமோவுக்கு நம்ம கிரேஸ் காஸ்ட்டில் ஃபிக்ஸடாக ஒரு 98,000 கொடுத்துறாங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு சுமோ தராங்க, தாராளமாக இந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எல்லாமே நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டருக்கு அங்கிருந்து அவங்க ஓட்டிட்டு தான் வந்தாங்க. வண்டி இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்குது. பாடி மட்டும் வேலை இருக்கும். 98,000 ஃபிக்ஸடாக கொடுத்துலாம். இன்க்ளூடிங் நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணி கொடுத்துலாண்ணே. நான் அடுத்ததாக பார்க்குற வண்டி ரெனால்ட் லோகனு 2007 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுண்ணே. இது 2வது ஓனர் நம்ம தஞ்சாவூர் ஆர்டிஓவில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தஞ்சாவூர் ஓடின வண்டி தான். இதுவும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்த வண்டி தான். வண்டி இன்ஜின், ஏசி எல்லாமே நல்லா ஒர்க்கிங்கில் இருக்குது. இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரெனியூவல் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துலாம். இன்டீரியரில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பவர் விண்டோ வந்தது. சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும். ஏசி நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது. சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லா போட்டிருக்காங்க. ஓவரால் அவுட்லுக் பாடியில் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த பம்பரில் மட்டும் பெயிண்டிங் வேலை இருக்கும். அதையுமே நம்ம பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட் பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம். எல்லாமே பண்ணி நம்ம அந்த வண்டி கேட்குற வேலை பார்த்தீங்கன்னா வெறும் 98,000 கேட்குறோம். அது ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸில் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த பெயிண்டிங் வேலை எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், அதில் எதாவது முடிஞ்சால் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் எஸ்டிலோ 2011 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது நம்ம தஞ்சாவூர் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி இதுவும் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. காப்பர் ரெட்டுங்கிறதுனால கலர் மட்டும் கொஞ்சம் ஃபேடாக இருக்கும். மற்றபடி எல்லாமே நல்லாயிருக்கும். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60-70% இருக்கும். இன்டீரியரில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டோட வந்துடும். மற்றபடி வண்டியில் மேஜரான வேலைகள் கிடையாது. ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு இல்லை லோ பட்ஜெட்டில் வண்டி தரவங்க தாராளமாக அந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது 2011 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கிரேஸ் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ரேட்டு 1,35,000. அதையும் சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து பாருங்கள், அப்படியே அந்த விஸ்டா பார்த்துடலாண்ணே. விஸ்டா 2010 மாடல் 2 ஓனர். இதுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் ரெனியூல் பண்ணியாச்சு. குவார்டர் ஜெட் இன்ஜின் வந்துடுண்ணே. ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இதுலேயும் ஏசி, இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 விட பவர் விண்டோ ஆல்டர் பண்ணியிருக்காங்க. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு போட்டிருக்காங்க. பின்னாடி ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது. இந்த 2010 2 ஓனர் குவார்டர் ஜெட் விஸ்டாக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,45,000 கேட்குறோம். நேராக வாங்க, இதுலேயும் கொஞ்சம் முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா 2020 மாடல் அல்ட்ராஸு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுண்ணே. நம்ம தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். வண்டி ரொம்பவே க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டீரிங், 2 விட பவர் விண்டோ வந்துடும். சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரீமியம் லுக்கில் இருக்குங்கண்ணே. ரியர் லெக் ரூம் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி எடுத்து அப்படியே டிரைவ் பண்ணுற கண்டிஷனில் இருக்குன்னு 4 டயருமே பார்த்தீங்கன்னா 2 செட் டயர் போட்டாங்கண்ணே. வண்டி ஓவராலாக 75 சம்திங் ஓடி இருக்குது. 2 செட் டயர், 4 டயர் பிரிஸ்டோனில் புதுசு போட்டாங்க. வண்டி அவுட்லுக் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குண்ணே. இந்த 2020 மாடல் அல்ட்ராஸ்க்கு நம்ம கிரேஸ் காஸ்ட்டில் கோட் பண்ணக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 4,75,000. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வந்து வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குன்னா ஒரு 3லேருந்து 3 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம்ண்ணே.
பார்க்குற ஒரு ஆல்டோ கே சீரிஸ் வண்டி லோ பட்ஜெட்டில் பார்க்க போகிறோம்னா இது 2011 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுண்ணே. வண்டி ரொம்பவே நல்ல க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மைனஸ்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஃபேட் மட்டும்தான். இன்டீரியரில் உங்களுக்கு சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு, செட்டு கிட்ட எல்லாமே இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 80% குறையாமல் இருக்குங்கண்ணே. இந்த காப்பர் ரெட் கலர்னால கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகும். இது கொஞ்சம் ஃபேட் நல்லாவே ஆயிருக்கு. பேனட்டு பம்பர்லாம் ஃபேட் ஆயிருக்கு. பட் இது ஒரு லோ பட்ஜெட் தானே. கற்றுக்கிறவங்களுக்கு தாராளமாக எடுத்து அப்படியே நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணி தான் ஆகணுங்கிறது ஒரு கட்டாயம் கிடையாது. பண்ணனால நம்ம பண்ணி கொடுத்துலாம். இந்த இடம்லாம் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆயிருக்கு. இது 2011 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டி இன்ஜின், ஏசி, சஸ்பென்ஷன் ஓட்டுறதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஃபேட் அவுட் மட்டும் தான் வண்டியில் மைனஸ். இந்த 3 ஓனர் வண்டி 2011 ஆல்டோ நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா வெறும் 1,38,000 அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வாங்க முடிஞ்சாலும் கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த பட்ஜெட்டில் வண்டி இருக்கானா கண்டிப்பாக கிடையாதுன்னா 2011 7-8 ஆல்டோ இன்னைக்கு 130 போயிருக்கு. இது 11 கே சீரிஸ் வண்டிங்கண்ணே. உங்களுக்கு 2 பவர் விண்டோட வந்துடும். வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. மிஸ் பண்ணிடுறாங்க. பார்க்குற வண்டி மாருதி எக்ஸ்பிரஸோ 2022 மாடல். இந்த வண்டி நம்ம ஜிஎஸ்டி இறங்குறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வேலை எல்லாமே இப்போ வேற ஒரு வேலை சொல்ல போகிறோம். வீடியோவில் கடைசியில் நம்ம அந்த வேலையை சொல்லிடலான்னு. இது 2022 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. நம்ம திண்டுக்கல் நம்பரு. இது உங்களுக்கு ஒரு விஎக்ஸி வேரியண்ட்டுங்கனால உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், 2 விட பவர் விண்டோ வந்துடும். டுவெல் ஏர் பேக், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வந்துடும். இன்டீரியர் எல்லாமே நல்ல ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 60,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். எடுத்தால் எந்த விதமான வேலையும் கிடையாது. புது வண்டி போகிறவங்க தாராளமாக அந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா புது வண்டி பார்த்துட்டு வரவங்களும் சிலவங்க அந்த ரேட்டை தான் ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு சொன்னாங்க. சரி, அதனாலே நம்ம இப்போ ரேட்டை ரொம்ப கம்மி பண்ணி கொடுக்க போகிறோம். இது 2022 சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது. இந்த வண்டி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4,40,000 கேட்டோம். புது வண்டிக்கு 70,000 80,000 குறைஞ்சிருக்கு சொல்லுவாங்க. இந்த வண்டி இன்றைக்கி ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,30,000. நம்ம இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 4,40,000 லாஸ்ட் டைம் கேட்டிருந்தோம். இப்போ நம்ம ஃபிக்ஸட் ப்ரைஸாக வெறும் 3,95,000 கொடுத்துடலாம். அதில் எந்த விதமான நெகோசியேஷன் கிடையாது. நேராக வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்கள் சிபில் நல்லா இருந்தால் ஒரு 80%, அதாவது ஒரு 3லேருந்து 3 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். வெறும் 3,95,000 நம்ம இந்த வண்டியை கொடுத்துடலாம். இதை பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி பிரீஸா. இது ஒரு ஜெட்டிஐ ப்ளஸ் டாப் அண்ட் வேரியன்ட் 2016 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இந்த வண்டி இப்போ தான் வந்திருக்கு. நம்ம வீடியோவில் காமிக்கிறதுனால அப்படியே எடுத்துகிட்டு வந்துருக்கோம். சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. நம்ம எல்லாமே முடிச்சு கொடுத்துடலாம். இதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துருங்கண்ணே. உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட்னால பட்டன் ஸ்டார்ட்லேருந்து ஆப்பிள் கார்ப்ளே, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இன்டீரியரில் இருந்து சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. கீழே ஃப்ளோர் மட்டும் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூன்னு. 4 டயருமே இப்போ ஒரு செட் டயர் எடுத்து போட்டிருக்காங்க. இது ஓவரால் கிலோமீட்டர் டிரைவ் நேருக்கு பார்த்தீங்கன்னா 1,06,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது. சின்ன சின்ன அந்த பெயிண்டிங் ஒர்க் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா வண்டி இப்போ தான் வந்திருக்கோம். வீடியோவில் காமிக்காமல் அப்படி எடுத்துகிட்டு வந்துருக்கோம். வண்டி 2016 சிங்கிள் ஓனர் டீசலில் உங்களுக்கு ஒரு டாப் அண்ட் வேரியன்ட். மைலேஜ் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 22-23 கிடைக்கும். ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி தேடிட்டு இருக்கவங்க தாராளமாக வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,75,000 கேட்குறோம். அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வாங்க முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். நம்ம இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே பண்ணி தான் கொடுக்க போகிறோம். அப்படியே கொடுக்க போகிறதில்ல. இந்த வண்டிக்கு உங்களுக்கு சிவில் ஸ்கோர் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 4லேருந்து 4,50 லோன் பண்ணி கொடுத்துலாம். ஒரு ₹1 முன்பணமாக கட்டிங்கன்னா போதும். இதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம 1 இயர் கரண்ட் பண்ணி கொடுத்துருவோம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா அர்பன் க்ரூசர் 2022 மாடல் சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக்குங்கண்ணே. இது மேனுவல் கிடையாது, ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் வேரியண்ட்டில் 2022 மாடல்னு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். டுவெல் ஏர் பேக் வந்துடும். ஆட்டோ ஏசி, பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இதில் அலாய்வில் மட்டும் தான் வராது. மற்றபடி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். ஓவரால் அவுட்லுக், இன்டீரியர் எல்லாமே ரொம்ப எக்ஸலன்ட் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வண்டி எடுத்தால் மேஜரான வேலைகள் எதுவுமே கிடையாது. இது 2022 மாடல் சிங்கிள் ஓனர். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7,65,000 கேட்குறோம். அதையுமே நம்ம சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து பாருங்கள். இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு 6 to 6 நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து விசிட் பண்ணி பாருங்க, முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். 2022 மாடல் சிங்கிள் ஓனர் ஆட்டோமேட்டிக். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா டியாகோ 2016 மாடல். இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட், 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இது உங்களுக்கு எக்ஸிசட் ப்ளஸ் டாப் அண்ட் வேரியன்ட் தான். இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஏசி, பவர் ஸ்டேரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும். ஆடியோ சிஸ்டம் வந்து ஒரு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. மேஜரான வேலைகள் வண்டியில் எதுவுமே கிடையாது. எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 94,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இது ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் தானே. எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்துடும். பேக் வைப்பர்லேருந்து அலாய் வீல்ஸ் வந்து எல்லாமே வந்துடும். இந்த வண்டிக்கு நம்ம கிரேஸ் காஸ்ட்டில் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,25,000 கேட்குறோம். அதுவும் ஃபிக்ஸர் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபைனல் பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு உங்கள் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்து அப்படின்னா ஒரு 2 to 2.5 நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்ததாக பார்க்குற வண்டி ஆல்டோ கேட்டன் 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. TN30 நம்ம விழுப்புரம் வண்டிங்கண்ணே. பிளாக் கலரு சிங்கிள் ஓனரில் தான் இருக்குங்கண்ணே வண்டி. உங்களுக்கு ஓவரால் ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏசி வந்துடும், பவர் ஸ்டேரிங், 2 விண்டோ ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோ வந்துடும். உங்களுக்கு இன்டீரியரில் சீட் கவர்ஸு, ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்கும். இன்டீரியருமே நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கண்ணே. மேஜரான வேலைகள் ஒன்றும் இன்டீரியரில் கிடையாது. எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷன் இருக்குது. 4 டயருமே ஆவரேஜ் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. ஒரு பிளாக் கலரில் ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது. மேஜரான பெயிண்ட் வேலை கிடையாது. சின்ன சின்ன மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. மற்றபடி எடுத்தால் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. இது இன்ஜின், ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குண்ணே. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்கு
இல்லை ஒரு சின்ன வண்டியாக வேணுங்கிறா தாராளம் இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். இது ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 90,000 தான் ஓடி இருக்குது. வண்டி எல்லாமே இப்போ புதுசாக அவங்க எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. இந்த ஹெட்லைட்டு டெயில் லாம்ப் எல்லாம் மாற்றி சின்ன சின்ன டச்சப் பாலிஷ்லாம் பண்ணி தான் வண்டி நம்மகிட்ட சேலுக்கு கொடுத்துருக்காங்க. இது 2012 மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் 1,75,000. அதேமாதிரி நம்ம சின்னதாக நேசல் பண்ணி வாங்கி கொடுத்துலாம். நேராக வந்து பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். அடுத்ததாக பார்க்குற வண்டி ஒரு 3 lakhs பட்ஜெட்டில் ஆட்டோமேட்டிக் வண்டி தேடுறாங்க, தாராளமாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இது 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. ஆட்டோமேட்டிக் வண்டி, செல்லரியாவில் ஆட்டோமேட்டிக், அலாய்வெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. உங்களுக்கு அது ஒரு VXI வேரியன்ட். ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC, பவர் ஸ்டீரிங், 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடும், சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும். அது இல்லாமல் டச் ஸ்க்ரீன் மியூசிக்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. லெதர் சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்டு, இன்டீரியர் எல்லாமே நல்லா ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கண்ணே. உங்களுக்கு அது இல்லாமல் அலாம் இம்போர்ட்டட் அலாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. 2 டயர் புதுசு இருக்குது, 2 டயர் ஆஃப் கண்டிஷன் இருக்குது. அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நல்ல கண்டிஷனில் இருக்குண்ணே. மேஜரான ஆக்சிடென்ட், டென்ட், ஸ்க்ராட்ச், ரீபெயிண்ட் எதுவுமே இருக்காது. எடுத்தால் நல்லா அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும். இது 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் டிரைவன் பார்த்தீங்கன்னா 1,70,000 ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லேருந்து எல்லாமே நல்ல பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம 3,25,000 கோட் பண்ணுறோம். நேராக வந்து பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு உங்கள் சிபில் நல்லா இருக்குன்னா ஒரு 2 to 2.5 லோன் பண்ணி கொடுத்துலாண்ணே. ஒரு 50லேருந்து ₹1 முன்பணம் கட்டினா போதும், மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். வண்டி ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. எடுத்தால் எந்த விதமான மேஜர் வேலையும் கிடையாது, அப்படியே ரன் பண்ணலாம். இதுக்கு இன்சூரன்ஸ் 1 year கரண்ட்டில் இருக்குது. இல்லைனாலும் நம்ம 1 year கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். நேராக வாங்க, விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ பெட்ரோல் டைட்டானியங்கண்ணே. டைட்டானியம்னா உங்களுக்கு ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் தான், எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். உங்களுக்கு இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC வந்துடும், பவர் ஸ்டீரிங் வந்துடும், 4 விண்டோ பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் ரிமோட் வந்துடும், இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்ஸுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ப்ரீமியமாக போட்டிருக்காங்க. அலாய் வீல்ஸ் வந்துடும். உங்களுக்கு டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. மேஜரான வேலைகள் வண்டியில் எதுவுமே கிடையாது, எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. அவுட்லுக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்கனால உங்களுக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15+ தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு ஃபீச்சர்ஸுமே எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கிறதுனால ஒரு லோ பட்ஜெட்டில் டாப் அண்ட் வேரியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த 2015 2 ஓனர் பெட்ரோல் ஃபிகோவுக்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 3,25,000 கேட்குறோம். இந்த வண்டிக்குமே லோன் பண்ணிக்கலாம். உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு 2 to 2.5 நம்ம லோன் பண்ணிக்கலாம். ஒரு 50லேருந்து 75,000 முன்பணமாக கட்டிங்கன்னா போதும். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணணும் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா 2016 மாடலு 4 ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க. இண்டிகாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. வண்டி இது ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குங்கண்ணே. இது T7 ஓன் கார் தான், பட் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. AC வந்து பவர்சிங் வந்து இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதாவது சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இதுக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி வேலையோட கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கரண்டில் இருக்குது. எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் மைனஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி வேறு எந்த விதமான வேலையும் கிடையாது. 4 டயர்லேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து சஸ்பென்ஷன் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் லேர்னிங் பர்பஸ்க்கு தேடுறவங்க, இல்லை டீசல் வண்டி, மைலேஜ் வண்டியாக ஃபேமிலி யூஸ் தேடுறவங்க தாராளமாக அந்த வண்டி சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2008, 9, 60, 70 இருக்குது. இது 2016 மாடல், ஓனர் மட்டும் தான் 4 இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் 1,35,000 தானே. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது, நேராக வாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். வண்டி ரொம்பவே நல்ல வண்டிங்கண்ணே. மைலேஜில் இருக்கட்டும், இன்ஜின், AC எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு மைனஸ்னால் அந்த வண்டியில் இருக்க பாடி வேலை மட்டும்தான், மேஜரான வேலை கிடையாது. நேராக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுங்க பண்ணி கொடுத்துடலாம். பார்க்குற வண்டி டாடா விஸ்டா 2015 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இது 2015 லாஸ்ட்டாக நிப்பாட்டினதுண்ணே. குவார்டர் ஜெட் இன்ஜின் இதுக்கப்புறம் வரல. இதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு டேரெக்டாக உங்களுக்கு இது போல்ட் போட்டாங்க, டாடா போல்ட். இது 2015 தான் மேனுஃபேக்சரிங்கும், ரெஜிஸ்ட்ரேஷனும் 2015 தான். ஓகே, 2 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சென்னை நம்பர், 2வது ஓனர், பட்டுக்கோட்டை அட்ரஸ். 2016-17 பட்டுக்கோட்டை வந்துருச்சு. ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா AC, பவர் ஸ்டீரிங் வரும். இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. ஓவரால் அவுட்லுக்குமே சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சு, எல்லாமே பெயிண்ட் பண்ணி பாலிஷ் போட்டு வண்டி ரெடியாக வந்துருக்குது. எடுத்தால் எந்த விதமான மேஜர் வேலை இல்லை. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 60 to 70% இருக்கும். இன்சூரன்ஸும் இந்த வண்டி கரண்ட்டில் இருக்குது. இதுக்கு எடுத்தால் மேஜரான வேலைகள் எதுவும் கிடையாது. நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் ஒரு டீசல் வண்டி, மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20+ தாராளமாக தரும். நம்ம குவார்டர் ஜெட் இன்ஜின் வந்துடுதில்ல. இது 2015 மாடல் 2 ஓனர் விஸ்டாவுக்கு நம்ம கிரேஸ் காஸ்ட்டில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,45,000 கேட்குறோம். அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது, சின்னதாக ஏதாவது கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டில் பண்ண முடியாது. நேராக வாங்க, முடிஞ்ச வரைக்கும் அதில் ஒரு 5-10 கம்மி பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மைலேஜ் மாஸ்டர். உங்களுக்கு ரொம்பவே நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. 2017 மாடல் சியாஸ் டீசல், நம்ம லோக்கல் தஞ்சாவூர் நம்பர் தானே. ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 2 ஓனரில் இருக்குது. வண்டி ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணிப்பாங்க. இந்த தடவை நம்ம காமிக்கிற வண்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் நல்ல வண்டியாக தான் காமிச்சிட்டு இருக்கோம். மேஜர் வேலைகள் எதுவுமே இருக்காது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம லோக்கலில் ஓடின வண்டி தான். 2 ஓனருமே தஞ்சாவூர் அட்ரஸில் தான் இருக்குது. இது ஆல்ஃபான இருக்கிறதுல ஒரு டாப் அண்ட் வேரியன்ட். உங்களுக்கு பவர் விண்டோஸ், சென்ட்ரல் கேர்பேக், ABS, இன்பில்ட் ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வந்துடும். அலாய் வீல் பார்த்தீங்கன்னா 60 inch வந்துடும். உங்களுக்கு இதில் மேஜரான வேலைகள் வண்டியில் எதுவுமே கிடையாது. எடுத்து அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இது ஓவரால் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,85,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் தான் இருக்குது. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இன்சூரன்ஸும் கரண்டில் இருக்குங்கண்ணே. இது ஒரு கீழே சென்ட்ரி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு இல்லாத ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் கிடையாது. வண்டியிலேயே மேஜரான வேலைகள் எதுவுமே கிடையாது. எடுத்தால் நீங்கள் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இந்த 2017 டீசல் சிஎஸ்க்கு நம்ம கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,65,000 கேட்குறோம்.
அதுவுமே நம்ம சின்னதாக கம்மி பண்ணி கொடுத்துலாம். நேராக வந்து பாருங்கள். இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் ஒரு 5 lakhs வரைக்கும் பண்ணி கொடுத்துலாம். அதாவது 4.5 to 5 லட்ச ரூபா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துலாம். அதுக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். முன்பணம் ஒரு 50 to 1 லட்ச ரூபா நீங்கள் கட்டினா போதும். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். இன்னும் பெஸ்ட்டாக எவ்வளோ பண்ணுவோம் பண்ணி கொடுத்துடலாம். உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் இந்த வண்டி நீங்கள் தாராளமாக ஒரு 50,000 மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா Hyundai Verna SX பெட்ரோல்ண்ணே. இதுக்கே ஒரு டாப் அண்ட் மாடல் தான். அப்போ வந்ததில் ஒரு நல்ல ப்ரீமியமான பிளாக் கலர் வண்டி நல்லாவே இருக்குது. ரொம்ப மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரோல் இன்ஜினு. இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே இருக்குது. இதில் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SX-ங்கனால எல்லாமே வந்துடும். மிரர் ஃபோல்டிங் முதற்கொண்டு ஏர் பேக், ABS, அலாய் வீல் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். மேஜரான வேலைகள் வண்டியில் எதுவுமே கிடையாது. எடுத்தால் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. ஓவரால் அவுட்லுக்காக இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன மைனூட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும். மற்றபடி மேஜரான வேலைகள் வண்டியில் எதுவுமே கிடையாது. ஒரு பெட்ரோல் இன்ஜினால நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 15+ தாராளமாக கிடைக்கும். ஓவரால் டிரைவனாக இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் டிரைவனாக இருக்குன்னா ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். 4 டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்ச் இருக்குது. எல்லாமே டைமண்ட் கிட்ட அலையோட வந்துடும். பொறுத்தவரை நம்ம கேட்கக்கூடிய விலை தான் இல்லையே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸ், வெறும் 2,75,000. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டி நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 ஓனர் இருக்காங்க. 4 ஓனர் இருக்கலாம். வண்டி ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறோம். நீங்கள் தாராளமாக நேராக வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டி ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1 ஓனர் 2 ஓனரில் ஒரு 350, 3.25 வரைக்கும் போயிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸை வெறும் 2,70,000. அதுவும் ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். ஸோ 2,70,000 இன்னைக்கு மார்க்கெட்டில் இல்லாத ப்ரைஸ் தான். 14 Verna இது 2013-14 பக்கா 14. ஸோ 2,70,000 நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸ். நேராக வாங்க அதுலேயும் பெஸ்ட்டாக பண்ணிட்டோம். அதுவும் லோக்கல் நம்பரு. நம்ம TN30 நம்ம கோயம்புத்தூர் நம்பர் எல்லாமே சஸ்பென்சர் எப்படி இருக்கு எல்லாமே நல்லா இருக்குண்ணா. இதில் மைனஸ்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குது. அது மட்டும் தான். மற்றபடி வண்டி எடுத்து அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். என்ன தாராளமாக தானே. இல்லை அதான் சொல்ல இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம இதுவே நல்லா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு வண்டி. நீங்கள் நேராக வந்து பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதுலேயும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம். அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா Volkswagen Polo Trendline டீசல்ண்ணே. இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு டீசல் வண்டி ரொம்பவே நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குண்ணே. எங்கே விதமான மேஜரான டென்டோ ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் வந்துடுது மேண்டட்ரியாக. டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருதுங்கண்ணே. உங்களுக்கு எடுத்தால் அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. 1,10,000 கிலோமீட்டர் டிரைவனாக இருக்குது. அதுவுமே ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே நல்லா இருக்குது. டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குது. இல்லை மெயினானதே பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆகாத வண்டி, ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்குது, கம்பெனி பெயிண்ட்ல இருக்குது, அடிப்படாத வண்டி. வண்டி ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 2016 மாடல் 2 ஓனர் போலோ டீசல். மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் தாராளமாக உங்களுக்கு ஒரு 20க்கு மேலே கிடைக்கும். மேஜரான வேலைகள் வண்டியில் எதுவும் கிடையாது. எடுத்தால் அப்படி ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. இது சென்னை நம்பர். 2வது ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி மாறிட்டாங்க. நம்ம லோக்கலில் ஓடின வண்டி தான் இது, சென்னையில் ஓடின வண்டி கிடையாது. இந்த 2016 போலோ டீசலுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 லட்ச ரூபா தான் கேட்குறோம். இதுக்கும் உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்து அப்படின்னா ஒரு 3 to 3.50 லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஒரு 50 to 75 ரூபா முன்பணமாக கட்டினீங்கன்னா போதும். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் நம்ம 1 year பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்து விசிட் பண்ணுங்கள், பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்ததாக பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயில் ஒரு லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ங்கண்ணே. 2021 டாடா டிகோர். இது ஒரு XM மிடில் வேரியண்ட்டுங்கண்ணே. உங்களுக்கு வண்டி ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மேஜரான வேலைகள் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு பிராண்ட் நியூவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்கண்ணே. 2 டயர் பார்த்தீங்கன்னா புதுசு போட்டிருக்காங்க. பின்னாடி ஆஃப் கண்டிஷன் இருக்குது. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துடும், ABS வந்துடும், உங்களுக்கு கம்பெனி இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும். சீட் கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே இருக்குது. வண்டி அப்படியே ஒரு பிராண்ட் நியூவாகவே இருக்கும். உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா மேஜரான எதுவுமே வேலைகள் இருக்காது. 67,000 கிலோமீட்டர் ரன் ஆகிருக்கு. ஃபுல்லாகவே ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. இது ஒரு புது வண்டி போகணும்னு நினைக்கிறாங்க, இந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வண்டி பார்க்கவும் புதுசாக இருக்கும், வண்டியுமே நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் இருக்கும். எடுத்தீங்கன்னா இந்த மேஜர் வேலையும் கிடையாது, அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு போட்டாங்க. இது ஒரு XM வேரியன்ட், உங்களுக்கு மிடில் வேரியன்ட்டு. எல்லா ஃபீச்சர்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்துடுது உங்களுக்கு. இந்த 2021 டாடா டிகோர் XMக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4,85,000 கேட்குறோம். அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வாங்க, முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துலாம். இந்த வண்டிக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா வெறும் 50,000 முன்பணம் கட்டினா போதும். ஒரு 4 4.5 நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம். வண்டியை நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரீமியமான வெஹிக்கிள், பெட்ரோல் வெஹிக்கிள். உங்களுக்கு ஒரு ஸ்மூத் அண்ட் கண்டிஷனில் நல்லாவே இருக்குது. வண்டி எடுத்தீங்கன்னா அப்படியே ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. நேராக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதான் பார்க்குற வண்டி சியாஸ்ண்ணே. இது நல்ல ஒரு ரியல் செடான ஒரு பெரிய வண்டி. இது 2017 மாடல் 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. இன்றைக்கி நார்மலாக மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 2012, 11 ஓல்டு பெரிய டிக்கி ஸ்விஃப்ட்டே பார்த்தீங்கன்னா டிசைர் இன்றைக்கி ஒரு 3 வரைக்கும் போயிட்டுருக்கு. இது 17 ஆல்மோஸ்ட் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும் உங்களுக்கு. இது ஒரு VDI ப்ளஸ், ஆனால் எக்ஸ்ட்ரா அலாய்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏர் பேக்கு, ABS, பவர் விண்டோஸு, கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வரும். அதை எடுத்துகிட்டு அவங்க வந்து ஒரு பைனியர் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க, எக்ஸ்ட்ரா அலாய் போட்டிருக்காங்க. 4 டயருமே பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஆஃப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது. ஒரு நல்ல ரியல் செடானுங்கண்ணே. பூட் ஸ்பேஸாக இருக்கட்டும், லெக் ரூமாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ தாராளமாக கிடைக்கும். எடுத்தால் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து குறை சொல்கிற மாதிரி இருக்காது. எடுத்தால் அப்படி ரன் பண்ணுற கண்டிஷனில் இருக்கும். வண்டி நல்லாயிருக்கும். இது 2017 3 ஓனர். இன்றைக்கி டிசைர் நான் சொன்ன மாதிரி 3 வரைக்கும் போயிட்டு 2011 12. இந்த 17 சியாஸுக்கு நம்ம கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா வெறும் 4,45,000 தான். அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. நேராக வந்து பாருங்கள், முடிஞ்சதை கம்மி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வண்டிக்கு உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 3 வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேராக வந்தீங்கன்னா போதும், ஒரு 50 to 70 முன்பணம் கட்டினா போதும். வந்து நேராக விசிட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரை கம்மி பண்ணி கொடுத்துடலாம்.
ஓகே, எல்லா கார்களுடைய டீட்டெயில்ஸும் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி கார்கள் எதுவும் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. அப்படி இல்லை, நான் எப்பாச்சும் நான் வந்து அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா இந்த கேட்லாக் நம்பர் 90 90 87 77 33 22 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்லாக் லிஸ்ட் வரும். ஸோ தஞ்சாவூர் கிரேஸ் கார்ஸில் இருக்கக்கூடிய கார்களுடைய அப்டேட்டை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கலாம். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.